டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கறதுனால என்ன மாதிரி விளைவுகள் அப்படின்னா 1970லேருந்து 2011 வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே அடிப்படையில் இப்பவும் கொடுத்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது தென்னிந்திய மாநிலங்கள் தான். ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற முறையை இவங்க ஃபாலோ பண்ணதுனால தென்னிந்திய சைடு வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு இங்கே கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் இந்த உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கூடுதலாக இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் கொடுக்கும்போது எங்கெல்லாம் வந்துட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அங்கே எம்பி சீட்டு அதிகமாயிரும். இங்கே கம்மியானதுனால இங்கே எம்பிக்கள் வந்து கம்மியாகுவாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இல்லை இதை வந்து ப்ரோரேட் கான்செப்ட் தான் கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40 தொகுதினா அதில் 50% 20, அப்போ 60 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி மக்கள் தொகை அதிகமுள்ள அந்த மாநிலங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ 80 சீட் இருக்குது அப்படின்னா அது 120 மாறும். இதை ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் போகிறதுனால தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும். இது வந்து தென்னிந்திய உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு உரையை கொடுத்துருக்காங்க. அந்த உரையில் வந்து என்ன அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படலை, ப்ரோரேட் கான்செப்ட் படி தான் கொடுக்குறோம். அதாவது இருக்கிற தொகுதியிலிருந்து 50% உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படும் போது ஏற்கனவே இருக்கிற அந்த இருக்கைகளை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்காது. புதியதாக வரக்கூடிய அந்த இருக்கைகள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும். இதனால் 40 வருஷமாக வந்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்த இந்த ஒரு பிளானிங்கை நாம் நடைமுறைப்படுத்தவும் முடியும். அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அதிகாரம் அவங்க கையில் வரும். அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளில் அவங்களும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை எந்த அளவுக்கு இதை சரியாக கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் நன்மைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.